ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைபர் கோடெக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட நவம்பர் டிசம்பர் 2025 அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, AD 3301 டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் விஷுவலைசேஷன் நம்மளோட பிடெக் ஏடிஎஸ் செமஸ்டர் 3ல உள்ள இந்த பேப்பரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாமல் சிலபஸையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதுதான் கேட்பாங்க அப்படின்னா இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். யாரெல்லாம் நம்மளோட சைபர் கோடெக்ஸ் சேனல் புதுசு எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ யூனிட் 1ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஃபைன் எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ், EDA-னா என்ன, தென் வாட் இஸ் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், தென் திஸ் எனி டூ டிஃபரன்சஸ் பிட்வீன் கிளாசிக்கல் அண்ட் பேஷியன் அனாலிசிஸ். பேஷியன் அனாலிசிஸ்ங்கிறது நீங்க ஏஐல படிச்சிருப்பீங்க. ஸோ அதோட கிளாசிக்கல் அண்ட் பேஷியன் அனாலிசிஸ். தென் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பைவோட் டேபிள்ஸ். ஸோ பைவோட் டேபிள்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், XYங்கிறது வச்சு வரும். வாட் இஸ் டேட்டா அக்ரிகேஷன். தென் பார்ட் பி பார்த்தோம்னா எக்ஸ்பிளைன் த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் EDA இன் டேட்டா சயின்ஸ். ஸோ டேட்டா சயின்ஸ்ல உள்ள என்னென்ன EDA ஃபண்டமெண்டல்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்கு. தென் கம்பேர் கிளாசிக் அனாலிசிஸ் பேஷியன் அனாலிசிஸ். 2 மார்க்ஸ்ல இருந்தது தான், அப்படியே இங்க நமக்கு 16 மார்க். தென் டிஸ்கிரைப் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், reshaping, merging and pivoting with examples. Then fourth question பார்த்தீங்கன்னா explain grouping and aggregation techniques. Then second unit பார்த்தீங்கன்னா what is a scatter plot. Scatter plotனா என்ன, then define density plot, then what is the purpose of matplotlib subplot. இதோட டிஃபரன்சஸ் நம்ம கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. Then what is annotation in matplotlib. matplotlib ஓட annotation என்ன. Then what is base map. base mapனா என்ன. Then part B பார்த்தோன்னா explain line plot, scatter plot, histograms and contour plots with examples. என்னென்ன இருக்கலாம். Then how do we customize plots using matplotlib. ஸோ matplotlib-ஓட கஸ்டமைசேஷன்ஸ் என்னெல்லாம், லைக் நம்ம கலர்ஸ் யூஸ் பண்ணுவோம், லெஜெண்ட்ஸ், லேபிள்ஸ் இதெல்லாம். Then describe error visualization using matplotlib. Then compare matplotlib and seaborn with examples. ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு வந்து வரும். Then யூனிட் 3ல பார்த்தோம் அப்படின்னா unvariable. So what is unvariable distribution, then what is standardization, then what is the purpose of scaling. நம்ம scaling பார்ப்போம்ல அது. then define inequality in data. so data எப்படி equality inequality, இதுல difference between equality inequality கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. then what is smoothing in time series. அதுல part B பார்த்தோம் அப்படின்னா explain numerical summaries, mean, median, mode, variance and IO. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் அடிக்கடி நம்ம கேட்டுட்டு இருக்காங்க. then discuss scaling and standardization techniques. time series smoothing, moving average, exponential smoothing. அடுத்து பார்த்தீங்கன்னா describe different univariate distributions with examples. என்னென்ன univariate இருக்கு. then fourth unit பார்த்தோம்னா what is contingency table, correlation என்ன, then scatter plot. the matplotlibக்கும் scatter plotக்கும் என்ன வித்தியாசம், then what are resistant lines, then what is transformation in bivariate analysis, என்னென்ன அனாலிசிஸ் இருக்குது. then அதோட part B questions பார்த்தோம்னா explain relationship between two variables with examples. என்னென்ன examples இருக்குது. then how do you analyze contingency tables, என்னென்ன tables இருக்கு. then describe transformations used to linearize relationships, என்னென்ன இருக்கு. for example log, square root. then discuss resistant lines and their use in scatter plot. என்னென்ன resistant lines இருக்கு. then 5th unit பார்த்தோம்னா what is the 3 variable contingency table, என்னென்ன இருக்கு. then define time based indexing, என்னென்ன indexing methods இருக்கு. then what is resampling, என்னென்ன sampling methods. sampling க்கு resampling க்கு என்ன difference. then what are characteristics of time series data. then what is longitudinal data. then 5th unit பார்த்தோம்னா explain multivariate analysis and its techniques, அதோட techniques. then discuss fundamentals of time series analysis. அதுல வந்து stationary, seasonality. then explain data cleaning, grouping and resampling in time series. then finally describe the role of a third variable in causal explanations. இது ஃபுல்லாவே நமக்கு என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இது போக நமக்கு ப்ராப்ளம் ஓரியன்டா கேட்பாங்க. அது நம்ம ப்ராப்ளம்ஸ் லைக் அனலிட்டிக்கல் ஓரியன்டா இருக்கும், அதுவும் நம்ம கொடுத்துருக்கோம். அது என்ன அப்படின்னா 2 டேட்டா செட் கொடுத்துருக்காங்க வித் காலம்ஸ். அந்த காலம்ல வந்து நமக்கு நேமு, மார்க்ஸ், மார்க் 1, மார்க் 2, தென் டோட்டல் கொடுத்துருக்காங்க. கொடுத்து அதில் பைத்தான் கோட் மூலமா ரீஷேப் இட் யூசிங் மெல்ட் ஆஃப் பைவோட் ஆஃப் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குரூப்பிங் அண்ட் அக்ரிகேஷன் ஆன சேல்ஸ் டேட்டா செட் டு ஃபைண்ட் டோட்டல் சேல்ஸ் பர் ரீஜன். ஸோ டோட்டல் சேல்ஸ் பர் ரீஜனும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெர்ஜ் டூ டேட்டா செட்ஸ்.
2 டேட்டா செட்ஸ மெர்ஜ் பண்ணிட்டு, அதுல கஸ்டமர், ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. வித் ஹெல்ப் ஆஃப் இன்னர் ஜாயின் நம்ம டேட்டாபேஸ்ல உண்டுல்ல டிடிஎம்ல, அதே மாதிரி இன்னர் ஜாயின் அண்ட் லிஸ்ட் கஸ்டமர்ஸ் ஹூ பிளேஸ்ட் ஆர்டர். யாரெல்லாம் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்றாங்களோ. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இடிஏ இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஹிடன் பேட்டர்ன்ஸ். ஹிடன் பேட்டர்ன்ஸ் என்னெல்லாம் இருக்கு. தென் எக்ஸ்பிளைன் சாஃப்ட்வேர் டூல்ஸ் யூஸ்டு ஃபார் இடிஏ லைக் பைத்தான் ஆர் டேப்லூ லேப்ல பண்ணுவீங்களா அதுக்குரியது. Then write a Python code to create a subplot of four graphs like line, scatter plot, histogram and bot. இது எல்லாமே அதே மாதிரி 3D surface using matplotlib. matplotlib யூஸ் பண்ணி 3D surface வந்து நம்ம plot பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா create a density and contour plot for the iris dataset. Then explain the role of visualization. Third unit பார்த்தீங்கன்னா data understanding, அதே மாதிரி base map and its use of geographic data visualization. நம்ம data visualize பண்றதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா calculate மீன் மீடியன் மோட் ஐக்யூஆர். நம்ம அங்கே 16 மார்க் பார்த்தோம்ல, சாரி 13 மார்க் அதே மாதிரி. தென் மின் மார்க் ஸ்கேலிங் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா செட் ஆஃப் மார்க்ஸ் போடணும். தென் பெர்ஃபார்ம் ஸ்மூத்திங் ஆன் மந்த்லி சேல்ஸ் யூசிங் எ 3 பீரியட் மூவிங் ஆவரேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஸ்ப்ரெட் மெஷர்ஸ் அண்ட் தி இம்பார்ட்டன்ஸ் இன் இடிஏ. அதே மாதிரி இன்இக்வாலிட்டி அதோட ரோல். தென் கன்ஸ்ட்ரக்டட் 2x2 கன்சிஸ்டன்சி டேபிள் அண்ட் கால்குலேட் ரோ அண்ட் காலம் பர்சன்டேஜஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரா ஸ்கேட்டர் பிளாட் அண்ட் ஃபிட் ரெக்ரெஷன் லைனு. Then apply a log transformation to normalize skewed data. என்னென்ன skewed data இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா explain bivariate relationship and their significance. அதுமாதிரி மல்டி குரூப் கம்பேரிசன்ஸ் யூசிங் பேட்சஸ். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் பிளாட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு 4 சம் கொடுத்துருக்குறாங்க. ரீசாம்பிளிங்க்கு வந்து டெம்பரேச்சர் டேட்டா டு கம்ப்யூட் மந்த்லி ஆவரேஜை கம்ப்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள் கண்டின்யூஸ் டேபிள் அண்ட் கம்ப்யூட் ப்ராபபிலிட்டிஸ். அதே மாதிரி கேஷுவல் எக்ஸ்பிளனேஷன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு யூனிட் வைஸ் கொடுத்தது ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அனலிட்டிக்கல் ஓரியன்ட் சம்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்யூ, பாய்.